17ஆம் நூற்றாண்டில் டச்சு கிழக்கு இந்திய நிறுவன ஆட்சியின் போது தமிழ்நாட்டிலிருந்து ஏராளமான வரலாற்று பொக்கிஷங்கள் கைப்பற்றப்பட்டு எடுத்துச் செல்லப்பட்டன. அந்த வகையில் டச்சு மிஷனரியான புளோரன்சியஸ் கேம்பர் என்பவர் சோழர்களின் வரலாற்றை பறைசாற்றும் ஆனைமங்கலம் செப்பு பட்டயங்களையும் தன்வசப்படுத்தி நெதர்லாந்துக்கு கொண்டு சென்றார். அதன் பிறகு 1862ஆம் ஆண்டிலிருந்து அந்த செப்பு பட்டயங்கள் நெதர்லாந்தின் புகழ்பெற்ற லைடன் பல்கலைக்கழக நூலகத்தின் ஆசிய பிரிவில் பாதுகாக்கப்பட்டு வந்தன. இந்த வரலாற்று சிறப்புமிக்க செப்பேடுகளை மீட்டு இந்தியாவுக்கு கொண்டு வர வேண்டும் என 2012ஆம் ஆண்டு முதல் தீவிர முயற்சி மேற்கொள்ளப்பட்டு தூதரக முயற்சிகளும் எடுக்கப்பட்டன. இதன் விளைவாக கடந்த 2022ஆம் ஆண்டு நெதர்லாந்து அரசு தனது காலனித்துவ கால பொருட்களை திருப்பி அளிக்கும் புதிய கொள்கையை செயல்படுத்தியது. அதனைத் தொடர்ந்து 2023இல் யுனெஸ்கோ அமைப்பின் சர்வதேச குழு தலையிட்டு இரு நாடுகளுக்கும் இடையே பேச்சுவார்த்தை நடத்த ஏற்பாடு செய்தது. இதில் எட்டப்பட்ட இறுதி முடிவின் அடிப்படையில் தற்போது ஆனைமங்கலம் செப்பேடுகள் முறைப்படி பிரதமர் மோடியின் நெதர்லாந்து அரசுமுறை பயணத்தின் போது திருப்பி ஒப்படைக்கப்பட்டுள்ளன.